कीर्तनानि प्रणयमेने अस्मद्गुरोर् भगवतोस्य दैहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. இன்று திருவாதிரை திருநாள். சுவாமி எம்பெருமானார் இந்த பூவுலகத்திற்கு வந்தருடைய நாள். ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் வாழ்வான நாள் நமக்கு மண்ணுலகில் ஏழ்வாருக்கு எதிராச உதித்தருளும் சித்திரையில் செய்ய திருவாதிரைன்னு மணவாள மாமிகளினாலே ஆதரிக்கப்பட்ட ஒரு நாள். இந்த உலகத்தை காப்பதற்காக பெருமான் எவ்வளவோ அவதாரங்களை மேற்கொண்டும் அதற்கு அடுத்தபடியாக பற்பல ஆழ்வார்களை அவதரிப்பித்தும் திருந்தாவின் சம்சாரத்தை திருத்துவதற்காக சித்திரையில் செய்ய திருவாதிரை திருநாளிலே ஆதிசேஷ அவதாரமாக எம்பெருமானாரை தோற்றுவித்தான் இந்த உலகத்திலே. அவர் மூலமாக இந்த கலி சாம்ராஜ்யத்தை அடக்கி வைஷ்ணவஸ்ரீயை நிலைநிறுத்துவதற்காக திருவுள்ளம் பற்றி அருளினான். அப்படி ஏழ்வாறு முடிய எதிராக உதித்தருளும்னு இந்த சப்த லோகங்களும் உயிர் பெறும்படிக்கு எம்பெருமானார் நமக்காக வந்து அவதரித்த ஒரு நன்னாள் திருவாதிரை நாள். அந்த நாள் இன்று அமைந்தபடியினாலே எம்பெருமானார் விஷயமான வாழி திருநாள் மற்றும் இந்த திருவாதிரை நாளை சிறப்பிக்கக்கூடிய திருநாள் பாட்டு, இந்த இரண்டு தமிழ் பாசுரங்களின் அர்த்தங்களை இன்று அனுபவிப்போம். பொதுவாக வாதி திருநாமமும் உண்டு நம்ம சம்பிரதாயத்தில். மங்களாசாசனத்திலே ஒரு ஊத்தமுடைய சம்பிரதாயமாக இருப்பதினாலே பெரியாழ்வார் பல்லாண்டுன்னு மங்களாசாசனம் பண்ணி தொடங்கி வைத்த சம்பிரதாயமாக இருப்பதினாலே எல்லாரையும் மனமாற வாழ்த்துதலிலே ஒரு ஆர்வம். இதை சம்ஸ்கிருதத்திலே மங்களம் என்று வார்த்தையாலே குறிப்பிடுவார்கள். மங்களம்னா என்னை மங்களம் அப்படிங்கிற வார்த்தைக்கு கல்யாணம்னு அர்த்தம். கல்யாணம் மங்களம் அப்படின்னா சொல்லிடுவோமே. இப்போ நமக்கு நன்மையானது வருதலும் தீமையானது அழிதலும் இது சேர்ந்து நடப்பது தான் மங்களம்னு சொல்லிடும். மங்களம்னே நமக்கு ஒரு நன்மை நடக்கிறது, நமக்கு இருக்கக்கூடிய அந்த தீமை அழிகிறது என்று இந்த இரண்டும் சேர்ந்து நடக்கக்கூடியது மக்கள். ஒருவருக்காக நாம் மங்களத்தை ஆசாசிக்கிறோம், அதாவது மங்களம் ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிறோம் என்கிற அர்த்தத்திலே மங்களாசாசனம் என்கிற அந்த வார்த்தையானது உண்டாகிறது. இப்போ மங்களத்தை விரும்புகிறோம்னு என்ன அர்த்தம்? அவர்களுக்கு நன்மை ஏற்பட வேண்டும், அவர்கள் மேன்மேலும் பெருக வேண்டும், அவர்களுக்கு இருக்கக்கூடிய தீமைகள் தடைகள் எல்லாம் அழிய வேண்டும் என்று பிரார்த்தித்தல் தான் மங்களாசாசனம்னு சொல்லப்படுகிறது. மங்களாசாசனங்கள் ஆழ்வார்களிலே பெரியாழ்வார் முக்கியமாக பல்லாண்டு மூலமாக பண்ணி அருளினார். இதற்கு பின்புள்ள ஆச்சாரியர்கள் அவ்வப்பொழுது ஆழ்வார் பாசுரங்களையே கொண்டு மங்களாசாசனம் பண்ணி கொண்டிருந்தார்கள். மணவாள மாமிகள் காலத்திற்கு பிறகு எம்பெருமானுக்கு இருந்த மங்களாசாசனங்கள் ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கும் சேர்த்து இந்த மங்களாசாசனங்கள் நடைபெற வேண்டும் மணவாள மாமிகள் திருக்குள்ளத்திலே இருந்தார். அதனாலே அஷ்டதிக்கஜாச்சாரியர்களிலே ஒருவரான அப்பிள்ளையை வைத்து வாழி திருநாமங்களை இயற்றி அருளினார். இன்னைக்கு நாம் எல்லா ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் ஆண்டாளுக்கும் அனுசந்திக்கக்கூடிய வாழி திருநாமம் அந்த ஆச்சாரியர் அருளி செய்ததுதான். அவர் தமிழிலே மிகவும் வல்லவராக இருப்பதினாலே அவரை வைத்து இந்த வாழி திருநாமங்களை இயற்றி அருளுகிறார். இந்த வாழி திருநாமங்கிறது ஏதோ ஒரு 4-5 வரியை சேர்த்து போட்டு எழுதுவதில்லை. சரியாக 8 வரிகளில், அதாவது 4 வரி தான். இந்த 4 வரிகளே 2ஆக பிரித்து 8 வரிகளாக இருக்கக்கூடிய ஒரு தமிழ் செய்யுள். ஒரு தமிழ் செய்யுளாகத்தான் இதை பார்க்கிறோம். என்சி ஆசிரிய விருத்தமாகத்தான் இந்த வாழி திருநாமங்கள் செய்யப்படுகிறது. இந்த வாழி திருநாமங்கள் தமிழிலே மட்டும் இல்லாமல் சம்ஸ்கிருதத்திலும் மங்களம் என்கிற அந்த வார்த்தையினாலே கூறப்படுகிறது. அதாவது ஸ்லோகத்திலே மங்களாசாசனம் செய்தல்னு பண்ணுகிறோம்.
இதுல முதல்ல மங்களாசாசனத்தை ஆரம்பித்து வைத்ததும் மணவாள மாமனிகள் தான். கோவில், திருமலை பெருமாள் கோவில் முதலான முக்கியமான திவ்யக்ஷேத்திரங்களுக்கு மங்களம் உண்டாக வேண்டும்னு அவர் மங்களம் என்கிற ஒரு கிரந்தத்தையே தொகுத்தருளினார். லக்ஷ்மி சரண லாட்சாங்க சாட்சி ஸ்ரீவத்ச வட்சசே க்ஷேமங்கராய சர்வேஷாம் ஸ்ரீரங்கேஷாய மங்களம்னு தொடங்கி எம்பெருமானாருக்கு மங்களம் எல்லாத்தையும் ஏற்படுத்தி வைத்தார். இதற்கு ஒரு அழகான கதை சொல்லுவதுண்டு. இவர் திருமலை மங்களாசாசனத்திற்கு எழுந்தருளும் பொழுது காலத்தில் விஸ்வரூபம் நடந்து கொண்டிருந்தது. இந்த விஸ்வரூப காலத்திலே ஒன்றுமே இல்லை. விஸ்வரூபம்னு சொல்றா, ஆனால் ஒரு செவிக்கிய ஸ்தோத்திரங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்தது. அப்ப ஏன்னா கலிகால முத்தருக்கு நடுவில் படையெடுப்புகள் எல்லாம் அழிந்து போய் கிடந்தது திருமலைக்கு. இப்போ மணவாள மாமனிகள் பார்க்கிறார், ஒரு ராஜா, பொதுவாக உலகத்தில் ஒரு ராஜா துயிலெழும் பொழுது கூட பற்பல பந்திகள், அதாவது அவனை துதிப்பாடத்துக்கு அவனுடைய அரசவையில் இருக்கக்கூடிய கவிகள் அவனை பற்பல விதமான துதிப்பாடி நிறைய மங்கள வஸ்துக்கள், எந்த சில வஸ்துக்கள்லாம் பூர்ண கும்பம் என்ன, கண்ணாடி என்ன முதலான மங்கள வஸ்துக்களை எல்லாம் அவனுக்கு காண்பித்து அவனை துயிலெழுப்புதல் அப்படின்னு ஒரு நிறைய மங்கள வாத்தியங்கள்லாம் வாசித்து துயிலெழுப்புவர்கள்னு சொல்லுவது. ஒரு லோகத்திலே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண அரசகத்தில் இவ்வளவு நடக்கும் பொழுது சர்வலோகேஸ்வரனான திருவேங்கடமுடையானுக்கு ஒண்ணுமே இல்லாமல் வெறுமை எம்பெருமான் துயிலெழுவது பொருந்தாது. இவனை துயிலெழுப்புவதுன்னு என்ன பண்ணணும்? இவனுக்கு மங்களாசாசனத்தை ஏற்படுத்த வேண்டும், சுப்ரபாத கிரந்தங்கள்லாம் ஏற்படுத்த வேண்டும்னு அப்பொழுது தன்னுடைய சிஷ்யரான அருகிலேயே சம்ஸ்கிருதத்திலே வல்லவரான பிரதிவாதி பயங்கரம்னா அவரை கொண்டு ஒரு சுப்ரபாதம், வெங்கடேச மங்களம், வெங்கடேச பிரபத்தி இதை எல்லாத்தையும் எழுதினார். அப்போ அவர் அங்கேயே மணவாள மாமனிகள் முன்பாக அவர் ஆரம்பித்து ஸ்ரீயத்தாந்தாய கல்யாணம் இதையே நாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்னு மணவாள மாமனிகள் தொடங்கி வைத்த அதே முதல் ஸ்லோகமாக கொண்டு திருவேங்கடமுடையானுக்கு மங்களாசாசனத்தை அருளி செய்த. இன்றளவும் திருமலையில மட்டும் இல்லாமல் எல்லா இடத்திலும் அந்த சுப்ரபாதம் ரொம்ப பிரசித்தமாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும், அதை தெரியாதவர்கள் தமிழ்நாட்டிலே இருக்க முடியாது. அப்படி பிரசித்தமான சுப்ரபாத கிரந்தம் அது மணவாள மாமனியினுடைய கிருபையினாலே வெளிவந்தது. இப்படி பிரதிபாதி பயங்கரவன் நான் எழுதின இந்த அழகை பார்த்துவிட்டு அவர்கிட்ட மணவாள மாமனிகள், நீங்க இதே மாதிரி திருவரங்கம் முதலான எல்லா திவ்யக்ஷேத்திரத்துக்கும் அவர்களோட நிற்காம நம்மாழ்வார் எம்பெருமானார் இவர்களுக்கும் இதே மாதிரி சுப்ரபாதம், பிரபத்தி, மங்களாசாசனம் எல்லாம் எழுத வேண்டும்னு நியமிக்கிறார். அதே மாதிரியே பிரதிபாதி பயங்கரவண்ணனும் பண்ணி அருளுகிறார்னு பார்க்கிறோம். நமக்கு அதெல்லாம் கிடைக்கிறது. இப்படி இந்த மங்களாசாசனத்தை ஆழ்வார் ஆச்சாரியர்கள் வரை கொண்டு வந்ததே மணவாள மாமனிகள் தான். அப்படி இந்த மங்களாசாசனம் அவிக்னமாக நடைபெறும் பொழுது இந்த வாடி திருநாமம் எழுதுதல்னு ஒரு வழக்கம். இது அப்புள்ளை செய்தவர்களான்னு பார்த்தோம். எல்லா திருநக்ஷத்திரத்தன்றும் அதை நாம் அனுசந்திக்க வேண்டும்ங்கிற அந்த பழக்கத்தையும் நாம் மேற்கொண்டு வந்தோம். இது முதலிலே எங்கு தோன்றித்துன்னு பார்த்தா மணவாள மாமனிகள் முதலிலே ஆழ்வார் திருநகரிக்கு மங்களாசாசனார்த்தமாக எழுந்தருளிகிறார். அவர் பிறந்ததே அந்த கஷேத்திரத்தில் தான் அவதரித்தார். இருந்தாலும் திருவரங்கத்திலே சன்னியாசாசிரமம் ஸ்வீகரித்து பின்பு அங்கு எழுந்தருளும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய நம்மாழ்வார் விஷயமாக திருக்குறுகை பெருமாட்டம் திருத்தாள்கள் வாழியேன்னு நாம் நித்தியம் அனுசந்திக்கக்கூடிய அந்த வாடி திருநாமத்தை அங்கு முதலிலே சமர்ப்பித்தார். இந்த அப்புள்ளையின் வாடி திருநாமத்திலே மேதிரின்னு ஆரம்பித்து வேற இருந்தாலும் கூட மணவாள மாமனிகள் தாம் ஆதரித்து அருளி செய்த வாடி திருநாமம் ஆகையாலே இதையே நாம் அனுசந்திக்கிறோம் பிரதிதினம். அந்த அப்புள்ளையினுடைய வாடி திருநாமத்திலிருந்து நாம் அதை எடுத்து தினமும் சொல்லுவதில்லை. மாமுனிகள் சாட்சாத் அருளி செய்த வாடி திருநாமம் ஆகையாலே அதை நாம் வெளியிடுகிறோம், அதையே நாம் அனுசந்திக்கிறோம். அதே போல திருவாடி திருநகரியிலே திருமங்கையாழ்வாரை மங்களாசாசனம் பண்ண எழுந்தருளின போது அந்த ஆழ்வாரை குறித்து மண்ணுண்டி தொப்பாரம் என்று அழகாக அவருடைய வழிபடலை குறித்து ஒரு வாழ்த்துநாமம் கவர்ந்திருக்கார். அதுதான் திருவரங்கத்திலே தெரிவிக்கப்பட்டு வருகிறது. அதே போல எம்பெருமானாரை திருவடி தொழும் பொழுது ஒரு வாழ்த்துநாமம் சமர்ப்பிக்க வேண்டும் பார்த்தார். ஆனால் ஒரு பிரபந்தமாக ஒரு ஆர்த்தி பிரபந்தமாக
யதீந்திர பிரவணர் என்றே திருநாமம். இந்த பிரவணம் அப்படின்னா பள்ளமடைன்னு சொல்லுவது. ஒரு பள்ளமாக இருக்கக்கூடிய இடம். எப்படி ஒரு ஜலமானது ஒரு இடத்திலே விட்டால் இந்த பள்ளத்தை நோக்கி தான் தானே பாயும். அதாவது தானே பாயுங்கிறதுக்கு என்ன தாற்பயம்னா, நாம் தூண்ட வேண்டாம். பள்ளத்திலிருந்து ஜலத்தை மேலே இழுக்க வேண்டும்னா அதற்கு எந்திரங்கள்லாம் போட்டு நாம் கஷ்டப்பட வேண்டும். ஆனால் இயற்கையாக விட்டால் ஒரு செயலும் இல்லாமல் தானே பாயக்கூடியது பள்ளத்தை நோக்கி. அதுக்கு தான் இந்த பிரவணம்னு பேர். அந்த மாதிரி இந்த மணவாள மாமிகள் அவரை விட்டால் அவர் தானே போகக்கூடிய இடம் எதுவாக இருக்கும்னா எம்பெருமானார் திருவடிகளாக இருக்கும். இப்போ பெரிய பெருமாள்கிட்ட கூட்டின்னு வரணும், அதற்கு மேலே ஒவ்வொரு ஆழ்வார் ஆச்சாரியர்கள்ட்டையும் இழுத்துட்டு வரணும்னா இவருடைய மனதை அங்கிருந்து எம்பெருமானார்கிட்ட பறித்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு வந்து வைக்கணும். ஆனால் எம்பெருமானாருக்கு அப்படி இல்லை, எளிமையாக தானே செல்லக்கூடிய நெஞ்சுடையவராக எம்பெருமானார் மணவாள மாமிகள் எழுந்தருளி இருந்தார். ஆகையாலே அவருக்கு யதீந்திர பிரவணர்னு திருநாமம். இந்த யதீந்திர பிரவணரான மணவாள மாமிகள் எம்பெருமானார் விஷயமாக ஆர்த்தி பிரபந்தம் என்று ஒரு அழகான கிரந்தம் விட்டருளினார். இந்த ஆர்த்தி பிரபந்தத்திலே பற்பல பாசுரங்கள், அதிலே முக்கியமான 2 பாசுரங்கள் இந்த சீராரும் எதிராசர் திருவடிகள் வாழின்னு நாம் தினந்தோறும் நம்முடைய அகங்களிலும் கோவில்களிலும் அனுசந்திக்கக்கூடிய எம்பெருமானார் வாழி திருநாமம் ஆர்த்தி பிரபந்தத்திலே ஒரு பாசுரமாக மணவாள மாமிகள் அருளி செய்தது. அதற்கு மேலே அரிசமய செடியதனையும் ஒரு பாசுரம் அனுசந்திக்கிறோம். அதுவும் அடுத்த பாசுரமாக அருளி செய்திருக்கிறார். அடுத்தது திருநாள் பாட்டு, சங்கர பாஸ்கராக இருக்கக்கூடிய அந்த திருநாள் பாட்டு, அதுவும் அதை தொடர்ந்து ஆர்த்தி பிரபந்தத்திலே 3 பாசுரங்களும் அருளி செய்திருக்கிறார். இதிலே பிள்ளை அருளி செய்த வாழ்த்திருநாமத்திலும் எம்பெருமானாரை பற்றின வாழ்த்திருநாமம் உண்டு. ஆனால் அது எப்படி இருக்குமோ அதை யாராவது படித்தவர்கள் உண்டான்னு கூட தெரியாது. எல்லாரும் மணவாள மாமிகள் மேலே உள்ள அந்த ஆதராதிசயத்தினார் இப்போ பூர்வர்கள் எதை அனுசந்தித்தார்களோ அதையே சொல்லி அனுசந்திப்பது தான் நமக்கு சாதத்தகும். ஒரு விஷயத்திலே நல்ல தடிகை பண்ணுறா ஒருத்தருன்னா ரொம்ப நல்ல எக்ஸ்பர்ட், அந்த மாதிரி இருக்கிறவா ஒருத்தரை பார்க்கிறோம். அவர்கள் ஒரு நல்ல தடிகை பண்ணுகிறார்கள்னா அவர்கள் எப்படி பண்ணுகிறார்களோ அதே மாதிரி நாம் பண்ணால் போதும், தடிகை நல்லா வந்து நம்ம புதுசாக எதுவும் பண்ண வேண்டாம். அவர்கள் எப்படி பண்ணுகிறார்கள்ங்கிறத பார்த்து அதை நல்லா தெரிந்து கொண்டு அதை அப்படியே பண்ணினா போதும். இவ்வளோ பருப்பு அரிசி இவ்வளோ போடணும்னா அதே அளவு போட்டால் போதும், தடிகை தானாக நல்லா வந்துடும். அந்த மாதிரி நாம் புதிதாக முயற்சிப்பதை காட்டிலும் எம்பெருமானாரின் கால பக்தி உள்ளவர்கள், ரொம்ப பிராவண்யம் மிகுந்தவர்கள், மணவாள மாமிகள் போல்வார் அருள் செய்த அந்த பாசுரத்தை நாம் எடுத்து விண்ணப்பித்தாலே போதும். அதற்கு மேலே நாம் செய்ய வேண்டிய அம்சம் ஒன்றும் இல்லை என்பதினாலே சீராரும் எதிராக என்கிற இந்த வாழ்க்கை நாமத்தையே எல்லாரும் உகந்து அனுசந்திக்கிறோம். இந்த வாழ்க்கை நாமம் அவதரிப்பதற்கு முன்பாக, அதாவது இந்த பாசுரம் ஆர்த்தி பிரபந்தத்திலே தோன்றுவதற்கு முன்பாக எம்பெருமானாரின் திக்விஜய யாத்திரையெல்லாம் பற்றி பெருசாக பேசிக் கொண்டிருந்த மணவாள மாமிகள் அவர் எப்படி ஒவ்வொரு மதங்களிலும் வாதம் செய்து அந்த வாதத்திலே வென்று தன்னுடைய சித்தாந்தத்தை ஸ்தாபித்தார் என்று அவரை ஒரு பெரிய மத வேளமாக மத யானை போன்று சித்தரித்து இப்படி பெரிய பெரிய பாசுரங்கள் எல்லாம் இட்டு கொண்டு வந்த மணவாள மாமிகள். அப்படி இட்டு கொண்டு வந்தவருக்கு எம்பெருமானாரின் திருவுருவம், அவருடைய திவ்யமங்கள விக்கிரகம் நினைவுக்கு வருகிறது. இந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை மனதிலே அனுசந்திக்கிறது. வரவணி தினச்சரியாங்கிற ஒரு அழகான கிரந்தம். இந்த கிரந்தத்திலே மணவாள மாமிகள் தன்னுடைய வாழ்க்கையிலே தினமும் அனுஷ்டிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எழுப்பியப்பா காட்டுகிறார். அதில் அவர் காலையிலே குயிலெழுந்து முதலிலே ரகசியத்திரயம் என்று சொல்லக்கூடிய திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகத்தை மனதிலே அனுசந்திப்பர். அதை அனுசந்திப்பதற்கு முன்பாக அதை தமக்கு கொடுத்த அந்த குரு பரம்பரை, அந்த குரு பரம்பரையை அனுசந்தித்து இந்த ரகசியத்திரய தியானத்தை பண்ணுவர். அதற்கு பிறகு தீர்த்தமாடிவிட்டு மற்றும் உண்டான நித்திய கர்மானுஷ்டானங்களை எல்லாம் அவர் செய்தருள்வருக்கு சொல்லக்கூடிய இடத்திலே ததம் பிரத்யுஷதி ஸ்நாத்வா சித்வா பௌர்வாணிகி கிரியாக யதீந்திர சரணத்வந்த பிரவணேனைவ சேதசா. எல்லாமே அவர் பண்ணக்கூடிய அனுஷ்டானங்கள் எல்லாமே எப்படி பண்ணுவதா, எம்பெருமானாருக்கு இது உதவும். இப்போ நான் தினமும் குளிக்கிறேன்னா நாம் எதுக்கு குளிப்போம்? உடம்புல அழுக்கு போகணும்.
கமகமாட்டு வாசனை அடிக்கணும், குளிக்கலாம். நாம் தினமும் சந்தியாவந்தனம் முதலான அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணுறோம்னா எதாவது பண்ணணும். சரி, நமக்கு நல்ல நன்மை வரும். காயத்ரி ஜபம் பண்ணால் நல்ல மூளை நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும், நன்மை வந்துடும். இதை மாதிரி தானே பண்ணணும். இன்னும் உயர்ந்தவர்கள் என்ன பண்ணுவார்கள்? எம்பெருமான் கட்டளையிட்டு இருக்கிறான், அதை மீறக்கூடாதுன்னு பண்ணுவார்கள். மணவாள மாப்பிள்ளைகளுக்கு மட்டும் திருவுள்ளம் அப்படின்னா எம்பெருமானாருக்கு இது பிடிக்கும். எம்பெருமானாருக்கு ஏன் பிடிக்கும்? எம்பெருமானார் பரம வைதிகர், எம்பெருமானிடத்திலே மிகவும் அன்புடையவர். அப்படி இருக்கக்கூடிய அவர் சந்தியாவந்தனம் இவன் பண்ணுகிறான்னா அதை பார்த்து அவருக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். இப்படி இருந்தால்தான் எம்பெருமானாருக்கு பிடிக்கும், இப்படி இல்லைன்னா பிடிக்காது. இப்போ வேதத்திலே சொல்லப்பட்ட, சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்ட மார்க்கத்திலே நாம் நடந்து கொண்டால்தான் அது எம்பெருமானாருக்கு, ராமானுஜருக்கு பிரியமாக நாம் இருப்போம். இல்லையாவில் அவர் நம்மை உகக்க மாட்டார் என்கிற அந்த கருத்தினாலே அவருடைய திருவடி தாமரைகளை நினைத்து கொண்டு அதிலேயே, அந்த எண்ணத்திலேயே மூழ்கி எம்பெருமானாரை நினைத்து கொண்டு நித்தியானுஷ்டானங்களை எல்லாம் பண்ணக்கூடியவராக மணவாள சுவாமிகள் எழுந்தருளி இருக்கிறார். இதற்கு மேலே அவர் மத்தியான காலத்திலே சன்னியாசிகளுக்கு யோக காலம் என்று ஒன்று எல்லாருமே வந்து பிரபன்னர்கள், பஞ்சகால பராயணர்கள் சொல்லுவார்கள். அதிலே மத்தியானத்திலே யோக காலத்திலே அவரவர்கள் புலன்களை எல்லாம் அடக்கி கொண்டு தனிமையிலே, ஒரு யாரும் இல்லாத தனிமையிலே பரமாத்மா தியானத்தை பண்ண வேண்டும்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. இப்போ பரமாத்மா தியானம் பண்ணுவதற்கு முன்பாக இவர் என்ன பண்ணுவார்? முதல்ல பெரிய பெருமாளின் திருமேனியை அனுபவிப்பார். இந்த பெரிய பெருமாளின் திருமேனி எப்படிப்பட்டது அப்படின்னா சுபாஸ்ரயம் அப்படிங்கிற வார்த்தையினாலே ஆச்சாரியர்கள் சொல்கிறார்கள். சுபாஸ்ரயம், ஆசிரியம் என்றால் பற்றுக்கோள், அவலம்பன்னு அர்த்தம். இப்போ நாம் ஊன்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வெள்ளத்திலே நடக்கக்கூடியவன் எப்படி ஒரு கோலை ஊன்றி நடப்பானோ அந்த வெள்ளத்தை கடப்பதற்கு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு அவலம்பம், அந்த குச்சிக்கு தான் ஆசிரியம்னு பேர். அது ஒரு சுபமான ஆசிரியம், இந்த சுபாஸ்ரயம் சொல்லப்படுகிறது. இப்போ இந்த ஜீவாத்மாவானவன் இந்த சம்சாரத்திலே பலவிதமான தாபங்களினாலே அலைக்கொண்டு அதற்கு மேலே இந்த சம்சாரத்தை தாண்ட முடியாமல் இந்திரியங்கள்லாம் இருக்கு. இந்த இந்திரியங்கள்லாம் எப்படிப்பட்டது? கண், காது, வாய்ப்புக்கு எல்லாமே அதற்குன்னு இறை போட வேண்டும். எப்ப இறை போடவில்லையோ அது நம்ம இறையாக இருக்குது. இந்திரியாணி பிரமாதீனி அனந்தி பிரசவம் மனமானார் கண்ணன் கீதையில். ஒருத்தன் கஷ்டப்பட்டு மனசை அடக்கி கொண்டு ஒரு தன் வசப்படுத்தி விட்டால் கூட இந்த இந்திரியங்கள் சும்மா விடாது. 5 பேர் எதிரிகள் மாறி, முதலைகள் மாறி வந்து மனசை திரும்பி வாங்கி விடுவோம். மனசு உன்னுடையது இல்லை, என்னுடையது. கண் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய விஷயங்களை பார்ப்பதற்கு அப்படின்னு இந்த மனசை குடுங்கிக் கொண்டு போய்விடும். அவ்வளவு பலமானது இந்த இந்திரியங்கள்னு சொல்கிறான் கண்ணன். இந்த இந்திரியங்களுக்கு நாம் தீனி போடவில்லை ஆகில் அது அடங்கவே அடக்காது. இப்போ எம்பெருமான் பார்த்தான், இந்திரியத்துக்கு தீனி போடணும், ஆகையாக நான் தீனி தருகிறேன் தன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை கொடுத்தான். இதை நீ பாரு, உனக்கு ஏதாவது ஒன்று பார்க்கணும்னு ஆசையாக இருந்தா என்ன பாரு, உனக்கு ஏதாவது கேட்க வேண்டும்னு ஆசையாக இருந்தா என்னுடைய கதையை கேள் என்று இந்த மாதிரி எம்பெருமான திருமேனியிலே அந்த திவ்யமங்கல விக்கிரகத்திலே நம்முடைய மனசை பிரவணமாக்கும் பொழுது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து இது எளிமையாக மீண்டு வந்துவிடும். இப்போ எம்பெருமான திருமேனி எப்படிப்பட்டதுன்னா இதெல்லாம் விட்டுட்டு போய் அனுபவிக்கக்கூடியது இல்லை. அதை அனுபவிக்க அனுபவிக்க தானே மீதியெல்லாம் விட வைக்கக்கூடியது. அப்படிப்பட்ட இந்த திருமேனியை அனுபவிக்கணும். இதுதான் சுபாஸ்ரயம்னு வேறு. அப்படி ஒன்ற அந்த பகவத் திருமேனி அதை மனசிலே தியானிப்படும். தத சுபாஸ்ரயே தஸ்மின் நிமக்னம் விருதம் மனஹா. நிமக்னம், அதுல மூழ்கிட்ட. அப்படி மூழ்கி இருந்தவர் என்ன பண்ணார்? திடீர்னு போதும்னு ஒரு காலத்துல நிறுத்தினார். யதீந்திர பிரவணம் கர்த்தும் யதமானம் நமாமிதம் அப்படின்னு போரும்னு ஒரு காலத்துல எம்பெருமானை நிறுத்தி விட்டு இனி நாம் நமக்கு சுபாஸ்ரயமாக இருக்கக்கூடிய எம்பெருமானார் திருமேனியை நாம் தியானிப்போம் என்று தன்னுடைய மனசை எம்பெருமான் திருமேனியிலிருந்து குடுங்கிக் கொண்டு எம்பெருமானார் திருமேனியிலே வைத்தார் மணவாள மாமனிகள். இப்ப நமக்கெல்லாம் இந்த உலகத்திலே ஒரு டிவியிலேருந்து கண் எடுத்து எம்பெருமான்கிட்ட வைக்கவே முடியல. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே எம்பெருமான்கிறான் அப்பொழுதுக்கு அப்பொழுது ஆறாவதுன்னு இருக்கக்கூடியவன். அவனுடைய திருமேனியை தாண்டி ஏகைதஸ்மின் பரமவையிலே நந்த சௌந்தர்யமக்னா சர்வம் திரக்ஷே கதம் என்று பட்டர் அனுபவிக்கும்படி எப்படிதான் நான் எம்பெருமான் அனுபவிக்க போறேன்னு தெரியலை. ஒவ்வொரு அவயவமும்
அகாதமான கடல் போன்று இருக்கிறது. ஒன்று திருவடியில் மூழ்கிட்டா திருவடியிலே மூழ்கிடுவேன், அதற்கு மேலே முழங்காலுக்கு போக முடியாது, வயிற்றுக்கு போக முடியாது, அனுபவிக்க முடியாது அப்படின்னு மனசை அலைக்கொண்டு வைக்கக்கூடிய இந்த திருமேனியானது அதிலே இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை கூட மனசை கூட எடுத்து எம்பெருமான திருமேனியிலே வைத்த மணவாள மாமுனிகள் ஒரு சத்ருக்னாழ்வான் போல ராமரிடம் ஈடுபடாமல் பரதாழ்வானிடமும் ஈடுபட்டு கொண்டிருந்த சத்ருக்னாழ்வான் போன்றவர் மணவாள மாமுனிகள். அது போன்றவே இப்பொழுது அவருடைய மனதை எடுத்து எம்பெருமானார் திருமேனியிலே வைத்தார். திருமேனியிலே வைத்தவர் அஸ்தானி பயசக்தியாக இருக்கக்கூடியவர். இப்போ பெரியாழ்வார் வழி வந்தவர்கள் மணவாள மாமுனிகள் போன்றவர்கள் ஏதாவது ஒன்று எம்பெருமானுக்கும் அவன் அடியார்களுக்கும் நன்மை ஏற்பட்டு விட்டதுன்னு பார்த்து விட்டார்கள். ஆகி அடுத்த நொடி இந்த நன்மை இருக்க வேண்டும்னு இது நன்னா இருக்கணும், இப்படியே நடக்கணும், எப்பொழுதும் இந்த நன்மை எம்பெருமானை விட்டு போகக்கூடாது, இதற்கு மங்களம் உண்டாக வேண்டும், இது பல காலம் வாழ வேண்டும், பல்லாண்டு வாழி மங்களம்னு வாய் பெறுவக்கூடியவர்கள் மணவாள மாமுனிகள் போல்வார்கள். உடனே தன்னுடைய நெஞ்சானது எம்பெருமானார் திருமேனியில உள்ள போனது. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயவமாக அனுபவிக்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு அவயவமும் இந்த அழகோடு இருக்க வேண்டும்னு வாழ்த்த ஆரம்பித்தார். அது அப்படியே பரிணமித்து வாழி திருநாமமாக ஆனது. இது எம்பெருமானார் திருமேனி விஷயமாக அனுசந்தித்த முதல் வாழி திருநாமம் மணவாள மாமுனிகள். சீராரும் எதிராசர் திருவடிகள் வாழி திருவரையில் சாத்தியசன் துவராடு வாழி ஏறாரும் செய்ய வடிவ எப்பொழுதும் வாழி இலங்கிய முன்னோல் வாழி இணை தோள்கள் வாழி சோராத துரிய செய்ய முகச்சோதி வாழி தூமுருவல் வாழி துணைமலர் கண்கள் வாழி ஈராறு திருநாமம் அணிந்த எழுது வாழி இனி திருப்போதெழு ஞானமுத்திரை வாழியேன்னு எம்பெருமானாரினுடைய அவயம் ஒவ்வொன்றும் தற்காலம் இருக்க வேண்டும், நித்தியமாக இப்படியே இருக்க வேண்டும். ஒரு தாமரை மலர்ந்ததாகில் அந்த மலர்ந்த சமயத்தில் அந்த தாமரையை பார்த்தவனுக்கு என்ன தோணும்? இப்படியே இருந்ததாதான். அடுத்த நாள் அது வாடும் பொழுது பார்த்தால் இது நேற்று இருந்த மாதிரியே இருந்திருக்கலாம். எவ்வளவு அழகா இருந்தது, எவ்வளவு குளிர்ச்சியோட இருந்தது, பார்க்கவே அவ்வளவு ஆகர்ஷகமாக இருந்த தாமரை இப்படி வாடுறதேன்னு தோணாத. அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயமான இந்த எம்பெருமானார் திருமேனியை பார்த்த உடனே இது எப்பொழுதும் இப்படியே இருக்க வேண்டும். இப்போ ஒரு தாமரைக்கே அப்படி தோணும்னா அபராகிருதமான திவ்யமங்கல விக்கிரகம் ஆதிசேஷன் தானே இளைய பெருமானார் லக்ஷ்மணனாக அவதரித்து பின்பு எம்பெருமானாராக அவதரித்து இருக்கக்கூடிய அழகான திருமேனி எழுதி நல்ல வெள்ளவெளியேன்னு இருக்கக்கூடிய திருமேனி. அந்த திருமேனியை பார்த்த உடனே இது வாழ வேண்டும்னு வாழ்த்த இறங்கினார். ஒருத்தரை நாம் வாழ்த்த வேண்டும்னா அவரிடத்திலே நிறைய தகுதி இருக்க வேண்டும். தகுதி இல்லாதவர்கள் இல்லை ஒன்றுமே இல்லாதவர்கள் என்னன்னு சொல்லி வாழ்த்த முடியும். இப்போ ரோட்டில் எதிர்த்து யாரையோ பார்க்கணும், அவனை வாழ்த்து அப்படின்னா யாருமே தெரியாது, எப்படி வாழ்த்துறது? ஏதாவது பேராவது தெரிஞ்சாலும் அந்த பேரை சொல்லி வாழ்க்கைன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். பேர் கூட தெரியாதவங்க எப்படி வாழ்த்துறது? இந்த மாதிரி மணவாள மாமுனிகள் போன்று சிறந்தவர்கள்லாம் வாழ்த்த வேண்டும்னா அவரிடம் எவ்வளவு குணங்கள் இருக்க வேண்டும். ஒருத்தன் அனுபவிக்கிறான்னா அது போக்கியத்தை இருந்தால்தான் ஒருத்தன் அனுபவிப்பான். எவ்வளவு மந்தமாக இருந்தால் கூட ஒரு இடத்துல ஒரு அனுபவம் கிடைக்கவில்லை ஆனால் அந்த இடத்துல தொடர்ந்து அனுபவிக்க முடியாதவனா எவ்வளோ நாள் இருக்கும், ஒரு நாள் 2 நாள், அதற்கு மேல அனுபவம் அவ்விடத்திலே கிடைக்காது. ஆனாலும் இப்படி அல்ல பகவத் விஷயம்னு சொல்கிறார்கள். இந்த எம்பெருமானே ஒருவேளை அனுபவித்து முடித்தால் கூட அனுபவிக்க முடியாத அளவுக்கு குணங்களை உடையவர் எம்பெருமானார். அதை முதலிலே சொல்லி ஆரம்பிக்கிறார். சீராரும் எதிராசன், நான் எம்பெருமானாரை அனுபவிக்க வேண்டும்னு இறங்குறேன், எம்பெருமானார் திருமேனியை அனுபவிக்க போகிறேன், மேலே அவர் குணங்களை எல்லாம் அனுபவிக்க போகிறேன். ஆனால் எல்லாத்தையும் நான் அனுபவிப்பேனான்னு தெரியல. ஏன்னா சீராரும் எதிராசன், சீர்னா குணங்கள், அழகு முதலான எல்லா குணங்களும் ஆழ்ந்து இருக்கக்கூடியது, நல்ல பொருந்தி இருக்கும். எல்லாருக்கும் குணம் பொருந்தி இருக்கணும்னு தேவையில்லை. ஆனால் இவருக்கு எல்லா குணங்களும் பொருந்தி இருக்கக்கூடியவர். ஒருத்தன் தன்னை அடைந்தானாகில் அவனுக்கு தான் போக்கிய பூத்தராக இருக்கக்கூடியவர், ரொம்ப ரசமாக இருக்கக்கூடியவர் எம்பெருமானார். எம்பெருமானார் வழிவழகுக்கு மேல எம்பெருமானார் திருவடியை பற்றினவர்களுக்கு வேற எதுவும் வேண்டாம்னு சொல்லும்படிக்கு இருக்கக்கூடியவர். எம்பால் பத்மகணத்திகள் எதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதான்னு வர்ணிக்கும்படிக்கு போக்கியமான அந்த திருவடிவை உடையவர் எம்பெருமானார். எம்பெருமானார்
விபவத்தில் எப்படி இருக்கார்? அர்ச்சையில் இன்னைக்கு நாம் எம்பெருமானார் விக்கிரகம் ஒவ்வொரு இடங்களிலும் ஸ்ரீபெரும்புதூர், திருவரங்கம், மேல்கோட்டைன்னு சேவிக்கும் பொழுது இவ்வளவு அழகாக இருக்கும் பொழுது, ஒரு அர்ச்சாவதாரத்தில் கூட நம்மை ஈடுபடுத்தும்படிக்கு இருக்கும் பொழுது விபவத்திலே தாம் எழுந்து நடந்து பேசி வார்த்தையாடி அதை பார்த்தவர்களை அவர் ஈடுபடுத்தி இருக்க மாட்டார்னு கிடையாது. அதுவும் மணவாள மாமிகள் போல்வாருக்கு அவர் ரொம்ப ஆகர்ஷகமான திருமேனியை உடையவர். அதுவும் மணவாள மாமிகளுக்கு திருவரங்கத்திலே உள்ள எம்பெருமானாரை அனுபவிக்கும் பொழுது ரொம்ப ஒரு ஈடுபாடு உண்டு. யதீந்திர பிரவண பிரபாவத்திலே காண்கிறோம். மணவாள மாமிகள் ஸ்ரீபெரும்புதூருக்கு போயிருக்கார். அதற்கு மேலே மேற்கோட்டையும் போய் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். எல்லா இடத்துக்கும் போனாலும் திருவரங்கத்தை வந்து அனுபவிக்கும் பொழுது அவர் ரொம்ப ஆழ்ந்து ஈடுபட்டு அனுபவிப்பார் அப்படின்னு சொல்லுவதுண்டு. குருபரம்பரா பிரபாவத்திலே பார்த்தமாகில் எம்பெருமானார் திருநாடு அலங்கரித்தார்னு அந்த பிரகரணம்லாம் வர்ணித்து பிறகு எம்பெருமானார் எப்படி இருப்பாரோ அதை அப்படியே அர்ச்சாவதாரமாக திருவரங்கம் பெரிய கோவிலே கந்தாடை ஆண்டான் தொடக்கமானவர்கள் செய்து வைத்தார்கள்னு சொல்லிவிட்டு எம்பெருமானாருக்கு எவ்வளவோ சிஷ்யர்கள் எல்லாரும் எம்பெருமானார் இந்த லோகத்தை விட்டு மேல்நாட்டிற்கு சென்று விட்டார்னு கேள்விப்பட்டு திருவரங்கத்திற்கு வந்து இங்கே எழுந்தவர்கள் இருக்கக்கூடிய இந்த அர்ச்சை ரூபியான எம்பெருமானாரை சேவித்து எம்பெருமானாரே இன்னும் நம்முடன் இருக்கிறார் என்பதை மனதிலே நினைத்துக் கொண்டு சென்றார்கள். ஆகையாலே தான் நாம் எம்பெருமானாருக்கு இந்த தீர்த்த உற்சவங்கிறது கொண்டாடுவதில்லைன்னு காட்டியிருக்கிறார். மணவாள மாமிகளுக்கு மாசி மாசத்திலே துவாதசி அன்று தீர்த்தம்னு கொண்டாடுகிறோம். அவர் பரமோதம் எழுந்தருளிய நாள். ஆனால் எம்பெருமானாருக்கும் ஆழ்வார்களுக்கும் அப்படி கொண்டாடுவதில்லை. அவர் காண்பிக்கிறார், எம்பெருமானார் நம்மை விட்டு போய்விட்டார்னு ஒன்று நாம் அனுசந்தித்தாலே நமக்கு அப்புறம் உய்வதற்கு வழி இல்லை. ஆகையாலே நம் சம்பிரதாயத்திலே எம்பெருமானார் முதல் ஆழ்வார்கள் எம்பெருமானார் வரை உள்ளவர்களுக்கு தீர்த்த உற்சவம்னு ஒன்று கொண்டாடுவது இல்லைன்னு ஆராயப்படுகிறேன். அழகாக பின்பழுதிய பெருமாழ்ச்சியை காண்பிக்கிறார்கள். இப்போ எம்பெருமானாரை நேரிலே சேவித்த சிஷ்யர்கள் முழுக்க ஸ்ரீரங்கத்துக்கு வந்து இந்த எம்பெருமானாரை அச்சாவதாரத்திலே சேவித்து இன்னும் எம்பெருமானார் நம்முடன் தான் இருக்கிறார்னு மனதிலே நினைத்து கொண்டு சென்றார்கள்னு அப்படியே இருக்கக்கூடிய திருமேனி. ஆகையாலே தானான திருமேனின்னு திருநாமத்தோடு இருக்கிறார். இவ்வுலகம் தண்ணீர் எதிராசன் கொண்டருளும் எவ்வுருவும் யான்சன் இறைஞ்சினத்தால் எல்லாம் இனிதேவும் எழிலரங்க திருப்பு போல் நில்லாத நெஞ்சு நிறைந்துன்னு ஒரு அழகான பாசனம் எம்பெருமானார் சந்தியில கூட எழுதியிருப்பார். இந்த உலகத்திலே எவ்வளவோ அச்சாஸ்வரூபத்திலே எம்பெருமானார் இருந்தால் கூட எல்லாம் இனிதுதான், மனசை கவரக்கூடியதுதான். இருந்தாலும் இந்த எழிலரங்கம் திருவரங்கத்திலே எம்பெருமானார் எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த இருப்பு போன்று என் நெஞ்சு நிறைந்திருக்காதுன்னு மணவாள மாமிகள் ஈடுபட்டு அருளி செய்தார். அப்படி சீராரும் எதிராசர் சீர் நிறைய குணங்களை உடைய எம்பெருமானார் எதிராசர், எதிகளுக்கெல்லாம் தலைவர், எதிகள் திரைவர், யதீந்திரன், யதி சார்வபௌமன்லாம் திருநாமமுடைய எம்பெருமானார். இந்த எம்பெருமானார் அடியவராக இருப்பதினாலே திருவடியிலிருந்து முதல்ல தொடங்குகிற சீராரும் எதிராசர் திருவடிகள் வாழியே, திருவடிகள் வாழிங்கிற வாழி அப்படிங்கிற அர்த்தம் மங்களம் உண்டாக வேண்டும்னு அர்த்தம். தமிழிலே வாழி வாழ்கான்னு சொல்றது தான் வாழின்னு இருக்கிறது. இது எப்பொழுதும் வாழ வேண்டும். வாழ வேண்டும் என்றால் இப்படியே வாழ வேண்டும். நாம தான் வாழ்கிறோம். சின்ன வயசுல ஒரு குழந்தைய பார்த்து நீ 100 வருஷம் வாழணும்னா அது குழந்தையாவே 100 வருஷம் இருக்காது, எவ்வளவோ கஷ்டப்பட்டு 100 வருஷம் இருக்கணும். அந்த மாதிரி இந்த வாழின்னா இது எப்பொழுதும் அப்படியே வயசாகிட்டே இருக்கணும்னு இல்லை. இப்போ என்ன ஒரு புதுமை இருக்கிறது? இப்போ அந்த அலர்ந்த தாமரை இது இப்படியே இருக்க வேண்டும். ஒரு மலர்ந்த தாமரையை பார்த்து வாழின்னு சொன்னா என்ன? அது மலர்ச்சியோடு இருக்க வேண்டும், எப்பொழுதும் வாடாமல் இருக்க வேண்டும் என்று பிரயோகிக்கிறார் வாழி. இந்த திருவடிகள் தான் நம்மை பரமபதம் கொண்டு சேர்க்கக்கூடியது. திருவிக்கிரமன் எம்பெருமான் இந்த உலகத்தை எல்லாம் அளந்தான், ஈரடினார். இந்த 3 உலகத்தையும் அளந்தான். இது தன்னுடையது. எதற்கு அளந்தான்? இது தன் அதீனம். என் திருவடிக்கு கீழே இருக்கக்கூடியது என்னுடைய அதீனத்திற்கு உட்பட்டதுன்னு அளந்தான். எம்பெருமானார் திருவடிகள் இதற்கும் மேலே உள்ள பரமபதத்தையும் சேர்த்து அளந்தது. இது என் அதீனம். இப்போ இந்த திருவடிக்கு கீழே இந்த பரமபதம் இருக்கிறது. இப்போ திருவடிக்கு கீழான இந்த திருவடியை பற்றினவர்கள் கண்டிப்பாக பரமபதம் செல்வர்கள்ங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுத்த திருவடி. எல்லாருக்கும் ஆசிரியிக்க வேண்டிய ஒரே இடம், எல்லாருக்கும் உபாயமான ஒரே இடம், எல்லாரும் பற்றக்கூடிய ஒரே இடம்.
இந்த பூவுலகம் முழுக்க வாழ வேண்டும்னா அது எம்பெருமானார் திருவடியை தவிர வேறொன்று கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அந்த திருவடி, இந்த திருவடி அழகான தாமரைப்பூ போன்று இருக்கக்கூடிய திருவடிகள் எப்பொழுதும் நிரந்தரமாக நித்தியஸ்ரீயோடு இருக்க வேண்டும்னு திருவடியில் ஆரம்பித்தார். திருவடியில் ஆரம்பித்த உடனே இந்த திருவடி அழகை வர்ணித்து முடிப்பதற்கு முன்பாக திருவடிக்கு மேலே சாத்தியிருந்த திரு காஷாய வஸ்திரம், அந்த காஷாய வஸ்திரம் ஒரு காத்தடித்து இந்த திருவடியை மறைக்கிறது. அதனால இந்த திருவடியிலிருந்து காஷாயத்தை நோக்கி மணவாள மாமிகள் செல்கிறார். எம்பெருமானார் திருவரை அந்த இடுப்பிலிருந்து கீழே முழங்காலுக்கு கீழாக ஆஜங்கம் தழைத்துடுக்குன்னு சொல்கிறார். இப்போ அந்த முழங்காலுக்கு கீழாக இடுப்பிலிருந்து அழகாக பொருந்தி இருக்கும் காஷாயம். பொருந்தி இருக்கும்னு என்ன அர்த்தம்னா, இந்த ஏதோ புதிதாக ஒரு வஸ்திரம் வெளியில இருந்து வந்தது அதை இந்த இடுப்புல கட்டியிருக்கிறது இல்லாமல் திருவரை பூத்தார் போலேப்பா. திருவரையிலேருந்து இது உண்டாடி உடம்புலேயே ஒரு தோலே காஷாயம் மாதிரி உண்டாச்சுன்னா எவ்வளோ பொருந்தி இருக்கும். அந்த மாதிரி இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு தோல் போன்று பூத்து இருக்கக்கூடிய இந்த காஷாயத்தை வர்ணிக்கிறார். திருவரையில் சாத்திய சுவராடு வாழும். திருவரையில் எம்பெருமானாருக்கு திருவரை உடுப்பு கட்டி பிரதேசம், அந்த பிரதேசத்திலே எம்பெருமானார் சாத்திய உடம்புல அந்த காஷாய வஸ்திரம், அந்த அழகிலே ஈடுபட்டு இந்த காஷாய வஸ்திரம் இதனுடைய அழகு என்றும் மாறாமல் செல்ல வேண்டும், என்றும் இது வாழ வேண்டும், இது என்றும் என்னுடைய அனுபவத்துக்கும் விஷயமாக வேண்டும்னு சேர்த்து மங்களாசாசனம் பண்ணுகிறேன். ஏன்னா பெரியாழ்வார் பெருமாளை மங்களாசாசனம் பண்ணும்போது அடியோமோடும் நிம்மோடும் விரிவீசி 1000 பல்லாண்டுன்னு, அதே மாதிரி தான் இங்கும் நம்ம அனுபவத்துக்கு இது விஷயமாகக்கூடியது, எப்பொழுதும் அனுபவத்துக்கு விஷயமாகவே இருக்க வேண்டும். திருவரையில் சாத்திய துவராடு வாழி. அடுத்தது துவராடை அனுபவித்தார். அதற்கு மேலே இருக்கக்கூடிய திருமேனி, மார்பு முதலான திருமேனிகள் எல்லாத்தையும் சேர்த்து அனுபவிக்கிறார். ஏதாரும் செய்ய வடிவை போடுதும் பாடும். ஏன்னா அழகுன்னு அழகு ஆழ்ந்து இருக்கக்கூடிய ரொம்ப சிவப்பான வடிவம். இப்போ சட்டசவேல் இருக்கான சிவப்பாக இருக்கான அர்த்தம், நல்ல வெளுப்பாக இருக்கிறான். அந்த வெளுப்பாக இருப்பவர்களுக்கு அந்த சிவப்பு தன்மையும் கூட சேர்த்து வரும். அப்படி செய்ய வடிவம். இந்த உலகத்தை எல்லாம் நாம் வாக்கு சந்திரசூரியர்கள் எல்லாம் சேர்த்து அதில் ஒரு வடிவம் உண்டாக்கினோம்னா எவ்வளவு ஒரு பிரகாசமாக இருக்குமோ அவ்வளவு பிரகாசமாக இருக்கக்கூடியது எம்பெருமானார் திருமேனி. அப்படியே சந்திரன் மட்டுமே செதுக்கி பண்ணின மாதிரி வெள்ளவிலேர்ந்து எம்பெருமானார் எழுந்தருளி இருப்பார். அதை ஏறாரும் செய்ய வடிவு, ஏறாரும் ரொம்ப அழகு பொருந்தி இருக்கக்கூடிய சிவப்பான இந்த வடிவு இருக்கிறது. இந்த வடிவு எப்பொழுதும் வாழும், எப்பொழுதும் இப்படியே இருக்கணும், இதற்கு எந்த ஒரு குறையும் வரக்கூடாது. மணவாளர்கள் அனுசந்திக்கிறார். நாமும் அவருடைய சேர்ந்து அனுசந்தித்துக் கொண்டு வருவோம். சில திருவடிகள் வாழ்கினார். அந்த திருவடிக்கு மேலாக சாத்தினார் செந்துவராடை. அந்த திருவராடையை மனதிலே தியானிக்க தியானிக்க அது நன்றாக வாழ வேண்டும்னு வர்ணித்தவர். அதற்கு மேலே திருகுரு அவருடைய திருமேனியை பார்த்து அந்த திருமேனிக்கு வாடின்னு வர்ணித்தார். இப்போ இந்த திருமேனியை வர்ணித்த உடனே இப்போ மேகத்தை பார்க்கணும். மேகத்தை பார்க்கும்பொழுது ஒரு பெரிய மின்னல் வந்ததாக, அந்த மின்னல் தான் நமக்கு ரொம்ப பரவலாக தோற்றும். இப்போ மேகம் மங்கி போயிடுது. அந்த மாதிரி எம்பெருமானார் திருமார்பிலே சாத்தி இருக்கக்கூடிய யஜ்ஞோபவீதம் அது மாமணி கண்ணை பறிக்க நேரம் அதிலே இறங்குகிற இலங்கியம் முன்னூல் வாழி. இதுக்கு பிரம்மசூத்திரம்னு பேர். இப்போ எம்பெருமானார் தான் பிரம்மசூத்திரம்னு சொல்லக்கூடிய வேதவியாசனின் கிரந்தத்துக்கு சரியான அர்த்தத்தை ஸ்தாபித்து ஸ்ரீபாஷ்யம் என்கிற கிரந்தத்தை அருளி செய்தார். அதை சொல்லி காட்டுவது போல திருமார்பிலே பிரம்மசூத்திரத்தை தரித்துக் கொண்டிருக்கிறார் எம்பெருமானார். ஏன் சொல்லி காட்டுவதுன்னா வேற யாருக்கும் கிடையாது, இந்த பாஷ்யம் அருளிச்சு. இந்த பிரம்மசூத்திரத்துக்கு எவ்வளவோ பேர் வியாக்கியானம் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் இல்லாதது எம்பெருமானார் சொல்லுன்னா அது இந்த பிரம்மசூத்திரம் மார்பிலே இருக்கக்கூடிய யஜ்ஞோபவீதம். அந்த யஜ்ஞோபவீதமானது என்னென்னைக்கும் வாழ வேண்டும். அந்த அழகு சந்தியா ரஞ்சித சாரதாபுரத்திற்கு வர்ணிக்கிறார்கள். ஒரு மாலை வேளையிலே ஒரு பெரிய வெளுப்பான மேகம். அந்த மேகம் மாலை வேளையிலே சூரியனை மறைத்ததாகி செக்கச்செவேல் இருக்கக்கூடிய சூரிய கதிர்கள் அந்த மேகத்துக்குள்ளே இருந்து அந்த மேகத்தை வியாபித்து அந்த மேகமே சிவப்பாக தோன்றும். அப்படி இருக்கக்கூடிய மேகத்துக்கு நடுவிலே ஒரு மின்னல் பூத்தால் அந்த மின்னல் எவ்வளவு அழகாக இருக்குமோ அப்படி சிவந்த திருமேனிக்கு நடுவிலே ஒரு மின்னல் அடித்தால் போல பளபளன்னு இருக்கக்கூடிய இந்த திரு யஜ்ஞோபவீதம் இது என்னென்னைக்கும் வாழ வேண்டும்.
முப்புரி நூல் வாடி இணை தோள்கள் வாடி. அங்கிருந்து அந்த யஜ்ஞோபவீதம் மாட்டியிருக்கக்கூடிய தொங்கக்கூடிய அந்த திருத்தோள்களுக்கு போகிறார். திருத்தோள்கள் என்ன இருக்கு? ஒரு பக்கம் சங்கமுத்திரை, மற்றொரு பக்கம் சக்கரமுத்திரை. நான் அடியவன்கிறத காட்டக்கூடிய பெரிய நம்பிகளாலே சாத்தப்பட்ட அந்த முதிரைகள் இருக்கிறது. பெருமாளை பற்றி சொல்லும் பொழுது பகுச்சாயாம் அவஷ்டப்தோ எஸ்ய லோகோ மகாத்மா என்று அருள் செய்வது. எவனுடைய தோல் அழகிலே, எவனுடைய தோல் நிழலிலே இந்த உலகமெல்லாம் நன்கு வாழ்கிறதோ அப்படிப்பட்டவன் எம்பெருமான் ராமபிரானுடைய திருத்தோள்கள் அப்படிப்பட்டது. ஆனால் ஸ்ரீவைஷ்ணவர்கள் பிரபன்னர்களுக்கு வாழ்ச்சி அந்த தோழினாலே இல்லை, இந்த தோழினாலே தான். எம்பெருமான் என்ன பண்ணினாங்கன்னா, இந்த சம்சாரத்திலே, சம்சாரங்கிற பிரளயத்திலே மங்கி இங்கு நீச்சல் அடிக்கக்கூடியவர்களை அந்த தோல் வந்து எடுக்கவில்லை. எம்பெருமானார் திருத்தோள்கள் தான் கீழே வந்து காத்தருகினர். ஆகையாலே திண்ணிதான தோள்கள், சம்சார ஆத்மத்திலே மூழ்கினவர்களையும் எடுக்க சக்தி உடைய தோள்கள். எம்பெருமான் தோள்களுக்கு அந்த சக்தி கிடையாது. அது இது வரைக்கும் எவ்வளோ பேர் எடுத்துக்கோ தெரியாது. ஏதோ ராமனாக கண்ணனாக அவதரித்தான். ஒரு 4 பேர், எங்கேயோ ஒரு பீஷ்மர்னு ஒருத்தர், எங்கேயோ விதுரன்னு ஒருத்தர், ஏதோ அயோத்தியாவில் இருந்த 10 பேர், இவ்வளவுதான் மோட்சத்துக்கு போனாலே தவிர எம்பெருமானார் மாதிரி அவதரித்து லோகமடங்க மோட்சத்துக்கு ஏற்றினான் எம்பெருமானிலே. ஆக அந்த தோள்களை காட்டிலும் பலம் வாய்ந்த. இப்போ தோள்களில் பலம் இதற்கு இருக்கணும். தோல் பலத்தினால் என்ன பிரயோஜனம்னா, நாம் பிறருக்கு உதவி புரிவது தான். இப்போ ஒரு அரசனுக்கு தோல் வலிமை நல்லா இருந்ததுன்னா அவன் அந்த பிரஜைகளை நல்லா ரட்சிக்க முடியும். அந்த மாதிரி இந்த பிரஜைகளை நல்லா ரட்சிக்க எல்லாரையும் பரமபதம் ஏற்றின அந்த வலிமையுடைய இந்த திருத்தோள்கள். இந்த திருத்தோள்கள் எப்பொழுதும் வாழ வேண்டும்ங்கிற அபிப்பிராயத்தினாலே தோள்களை வர்ணித்தார். இணைத்தோள்கள், ஒன்னோடு ஒன்று ஒரே மாதிரி இருக்கக்கூடிய திருத்தோள்கள், பரமபதம் ஏற்றக்கூடிய வலிமை வாய்ந்த திருத்தோள்கள். இது எப்பொழுதும் வாழ வேண்டும், இது எப்பொழுதும் இதே அளவுடன் இருக்க வேண்டும்னு வர்ணித்தார். அதற்கு மேலே அவருடைய திருமுகத்தை அனுபவிக்கிறார். சோராத துணிய செய்ய முதற்சோதி வாழி. இப்போ பற்பல மதங்களை ஜெயித்த அந்த ஒரு விஜயஸ்ரீ, பற்பல அடியவர்களை வைகுண்டத்துக்கு ஏற்றின அந்த ஒரு ஆனந்தம், இது இரண்டும் கலந்து ஒரு பெரிய தேஜஸாக இருக்கக்கூடிய எம்பெருமானாரின் திருமுகம். சோராத துல்லிய செய்ய முகச்சோதி. இப்போ அந்த முகத்தை காட்டிலும் முகத்தில் இருக்கக்கூடிய தேஜஸ் அது நிச்சயமாக செல்ல வேண்டும் அப்படின்னு அந்த தேஜஸுக்கே மங்களாசாசனம் பண்ணுகிறார். அப்படி ஒரு பொலிவு, அவ்வளவு பேரையும் நிரசித்த அந்த பொலிவு, அவ்வளவு பேரையும் வைகுண்டத்தில் ஏற்கிற அந்த ஆனந்தம், இரண்டும் கலந்திருக்கக்கூடிய அந்த தேஜஸை இது என்றென்றும் சோராமல் வாழ வேண்டும், எப்பொழுதும் தாழ்வும் இல்லாமல் வாழ வேண்டும்னு ஆசைப்பட்ட. அதற்கு மேலே அந்த முகத்திலே இருக்கக்கூடிய தூமுருவல், ஒரு புன்சிரிப்பு, அது எப்பொழுதும் மாறாமல் இருக்க வேண்டும். தூமுருவல் வாடி துணைமலர் கண்கள் வாடி. இந்த உலகத்தை எல்லாம் கட்டாட்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய 2 கண்கள், துணைமலர், ஒன்றோடொன்று ஒரே மாதிரி இருக்கக்கூடிய இந்த சேர்த்தி அழகினாலே பக்கத்தில் வச்சா அந்த கதம்பங்கள்லாம் கட்டும்போது பக்கத்தில் பூவை வைக்கும்போது எப்படி அழகு ஏறும், அந்த மாதிரி அடிவருகிலே இருக்கக்கூடிய துணைமலர் கண், 2 திருக்கண் மலர்கள், அது எப்பொழுதும் வாழ வேண்டும், நம்மை கட்டாட்சிக்க வேண்டும். ஈராறு திருநாமம் அணிந்த எழில்வாழி. இது எல்லாத்தையும் காட்டிலும், இது எல்லாத்துக்கும் ஒரு ரட்சையிட்டார் போல இருக்கக்கூடியது 12 திருமண்காப்பு. குன்றை துவாதசபீர் யுதம் விலசிதம் தண்டை திருவேர் மண்டிதம் காஷாயம் ஷிகோபவீத ருச்சினம் துர்மூல சக்கராமுகம் ஆசீனம் ஜலசாசனே துளசி பத்மாட்ச மாலாமிருத்தம்னு வர்ணிக்கிறார்கள். எம்பெருமானார் எழுந்தவில் இருந்த தசையிலே இது 12 திருமண்காப்பு அவர் சாத்தியிருந்த அழகு. அதுவே போதும். அந்த திருமேனியில் அந்த அழகை வர்ணி தாண்டி அதற்கு மேலே திருமேனி அழகையே நாம் அனுபவிக்க முடியாது. ஏன்னா இதிலே காலம் வரும். அப்படி இருக்கக்கூடிய அந்த திருநாமம் அணிந்த வெளி, இந்த திருநாமம் அணிந்ததினாலே அவர் திருமேனியிலே இன்னும் கூட்டப்பட்ட அந்த அழகு, அது எப்பொழுதும் நிரந்தரமாக வாழ வேண்டும். இனிதிருப்போதது, இனிதிருப்பு. இனிதிருப்புங்கிறது பத்மாசனத்திலே எம்பெருமானார் அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலம். அந்த பத்மாசனத்திலே அவர் வீற்றிருக்கக்கூடிய அந்த அழகிற்கே அது நிரந்தரமாக வாழ வேண்டும். ஞான முத்திரை வாழி. அதற்கு மேலே அவர் கையிலே தரித்திருக்கக்கூடிய இந்த ஞான முத்திரையானது எப்பொழுதும் வாழ வேண்டும்னு இந்த திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானாரை மனதிலே தியானித்து கொண்டு அந்த தியானம் வெளிக்கிளம்பி இந்த வாழ்க்கை நாமமாக
மணவாள மாமனிகளினாலே அருளி செய்யப்பட்டது. அவர் மனதிலே தியானித்த ஒரு அழகான வாழ்கிறனாம் இது. ஆகையாலே இதை கொண்டே நாம் தினந்தோறும் எம்பெருமானாருக்கு திருவரங்கத்திலே மங்களாசாசனம் பண்ணுகிறோம். வேற ஒன்றை கொண்டு பண்ணுவதில்லை. ஆனால் இல்லைங்கிறது இல்லை, வேற ஒன்று அப்படி அவருடைய வாழ்கிற நாமத்திலே முன்பு எம்பெருமானாருக்கு தனியாக வாழ்கிற நாமம் இருந்தாலும் மணவாள மாமனிகள் தன்னுடைய ஆதரத்தினாலே அருளி செய்ததுன்னு இதையே வைத்துக் கொண்டு நாம் மங்களாசாசனம் பண்ணுகிறோம். இது அவர் திருவேணியை குறித்து அனுசந்தித்த மங்களாசாசனம். இதற்கு மேலே அவருடைய குணங்கள், அவருடைய சேஷ்டிதங்கள் இதையெல்லாம் வைத்து அருளி செய்ததுதான் அருசமயம் செடியதனை என்கிற இந்த வாழ்கிற நாமம். அதையும் அனுபவிப்போம். அருசமய செடியதனை அடியறுத்தான் வாழியும், அடர்ந்து வரும் குருட்டுகளை அறத்துறந்தான் வாழியும், செருகலில் சிறிது மர தீர்த்து விட்டான் வாழிய, தென்னரங்கர் செல்வமுக்கும் திருத்தி வைத்தான் வாழியும், மறையதனின் பொருளனைத்தும் வாழ்வழிந்தான் வாழிய, மாறனுரை செய்த தமிழ் மறைவளர்த்தோன் வாழிய, அரமிகனர் பெரும்பூர் அவதரித்தான் வாழிய, அழகாரும் எதிராசர் அடியினைகள் வாழியன்னு இது அவருடைய வாழ்கிறனா. அருசமய செடி வேதம் என்கிற நல்ல விருட்சம். அது இந்த உலகத்திலே தழை தோன்றி பழங்களை கொடுக்க வேண்டும் என்றால் முதலிலே களை கொடுக்க வேண்டும். இந்த வேதந்தர மரம் வளர விடாமல் களைகளாக இருக்கக்கூடியது. அவ்வளவு இடத்திலே விஷச்செடிகள் போன்று பாக்கிய மதங்கள் வளர்ந்திருந்தன. 6 பாக்கிய மதங்கள். இந்த மதங்களிலே உள்ளவர்கள் வேதம் என்ற ஒன்று கிடையாது, அது பொய், அது பிரமாணமாக மாட்டாது என்று இப்படி பல வகையான துஷ்கர்த்தங்களை கொண்டு வேதம் என்கிற இந்த செடியை இந்த உலகத்திலே வளர விடாமல் களைகள் போல ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த காலத்திலே எம்பெருமானார் அவதரித்து இந்த களைகளை எல்லாம் நீக்கி வேதமாகிற சத்விருட்சம் வளரும்படி தன்னுடைய கிருபையினாலே செய்தருளினார். அதை முதலிலே அவர் செய்த உபகாரமாக காட்டுகிறார்கள். அருசமய செடியதனை அடியறுத்தான் வாழ்க்கை. அருசமய செடி 6 சமயங்கள், வேதத்துக்கு புறம்பான மதங்கள், அவைகள் விஷச்செடிகள் போல வளர்ந்திருக்க அதை அடியோடு அறுக்க, மேலாக இருக்கா திருப்பி தோன்றிவிடுவோம். மேலாக அந்த சமயத்தில் அடுத்தமாக திருப்பி தோன்றி விடுவார்கள். அது என்ன மேலாக அறுப்பது அப்படின்னா, ஒரு அரசன் எனக்கு துணையாக இருக்கிறாங்க, அவனை வைத்து எனக்கு வேண்டாதவர்கள் எல்லாம் வெள்ளப்போன்னு சொல்லிடலாம். ஆனால் மதம்ங்கிறது அப்படி கிடையாது. மதம்ங்கிறது அவர்களின் கொள்ளை. அவர்கள் பிரதிதினமும் மனதிலே அனுசந்தித்து பல விதமான தர்க்கங்களினாலே ஒரு புத்தகத்திலே ஸ்தாபித்து வைத்திருக்கக்கூடியது. அது அவர்களுக்கு வேறு போன்றது. அந்த கொள்கைகளை தகர்க்கும் வரை இன்னைக்கு நாம் ஒரு மனிதர்களை அகற்றலாமே தவிர அந்த விதைகள்னால இன்னும் பல மனிதர்கள் அந்த மதத்திலே முளைக்கக்கூடும். ஆகையாலே ஒரு அரசன் அவனுடைய இந்த நிலை இதிலே கோவிந்தராஜ பெருமாளுக்கு நடந்தது போன்று இல்லாமல் மேலாக நீக்குதல். அப்படி ஸ்ரீவைஷ்ணவ மதத்தை மேலாக கோவில்களை விடுத்து நீக்க முடியாது. அதனுடைய விதை எங்க இருக்கோ அங்கே போய் நாம் அடிக்க வேண்டும். அந்த மாதிரி இந்த அருசமயங்களில் மேலாக நீக்கிவிட்டால் அது போராது. அவர்களுக்கு என்ன கொள்கைகள் வைத்திருக்கிறார்களோ அந்த கொள்கைகளிலே புகுந்து இது தவறு இப்படி சொல்லுவது சாஸ்திர விருத்தம். சாஸ்திர விருத்தம் மட்டும் இல்லை, யுக்தி விரோதம். இதில் தவறான யுக்திகள் இருக்கிறது. நீங்கள் சொல்லக்கூடியது நல்ல அறிவுடையவர்களுக்கு ஏற்புடையதன்னு என்பதாக நிறைய வாதங்களை செய்து இந்த கொள்கையே தவறுன்னு நிரூபிக்கும் பட்சத்திலே மறுபடி அந்த மதத்திலே புகுவார்கள் கிடையாது. ஆகையாலே அடியோடு அடியறுத்தான் வாழியன்னு அத்தை மணவாளமாமனிகள் அந்த மதங்களின் கொள்கைகளை தான் பாதித்து அவர்களை நிரசித்தான் என்று அருளி செய்தார். அடர்ந்து வரும் குதிர்ச்சிகளை அறத்துடன் தான் வாழ்வி. வேதத்தை ஒப்புக்கொள்ளாத வாக்கியங்களை அழித்தமை முதலிலே சொன்னார். அடுத்தது சிலர் வேதத்தை ஒப்புக்கொண்டும் குதிருஷ்டிகளாக தெரிந்து கொண்டிருந்தார்கள். குதிருஷ்டிகளாவது தவறான பார்வை உடையவர்கள். வேதத்திற்கு அர்த்தம் பண்ணுகிறோம் இறங்கி வேதத்திலே எம்பெருமான் பரபிரம்மம் ஈஸ்வரனே ஒன்று கிடையாதுன்னு சொல்வார்கள். எம்பெருமான் உண்டு, அவனுக்கு குணம் கிடையாதுன்னு சொல்லுவார்களுமாக. சில பேர் எம்பெருமான் ஆகிற தர்மியே இல்லை. சில பேர் எம்பெருமான் தர்மி இருந்தாலும் அவனுக்கு தர்மங்கள் ஏதும் கிடையாதுன்னு இப்படி பகவத் குணங்களையும் பகவத் ஸ்வரூபத்தையும் தள்ளக்கூடிய தவறான பார்வை உடையவர்கள் குதிருஷ்டிகள். அவர்கள் என்ன பண்ணார்கள், எம்பெருமானார்னு ஒருத்தர் வந்த உடனே அவர்கள் இவ்வளவு நாள் என்ன நினைச்சிருந்தா, இந்த வேத விருட்சத்தை நாங்கள் தான் வளர வைக்கிறோம், நாங்கள் தான் இதற்கு தடை கொடுங்க வேண்டும்னு நினைத்திருந்தார்கள்.
அதை இன்னொருத்தர் வந்து பண்ண உடனே அவர்களுக்கு அது பொறுக்காமல் அவர்கள் எம்பெருமானாரை நோக்கி யுத்தத்திற்கு வந்தார்கள். வாத யுத்தம் அதை காட்டுகிறார். அடர்ந்து வரும் குதிர்த்திகளை அப்படியே திரளாக வருகிறார்கள் எம்பெருமானாரை நோக்கி வாத யுத்தத்துக்காக. அவர்கள் எல்லாரையும் என்ன பண்ணார் எம்பெருமான்? அறப்புறந்தான் வாழ்வி மொத்தமாக சாய்த்தெறிந்த தன்னுடைய வாதத்தினாலே மொத்தமாக அனைத்து பேரையும் அழித்து விசிஷ்டாத்வைத மதத்தை ஸ்தாபித்தருளினார். இப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானாரின் இந்த புகழ் எப்பொழுதும் இருக்க வேண்டும். இந்த புகழ் என்றும் மறையாமல் உலகத்திலே இருக்க வேண்டும். செருகலியை சிறிது மரம் தீர்த்து விட்டான் வாழ்வியே. இது ரெண்டும் செய்தது மூலமாக என்ன ஆயிடுது? இந்த கலிங்கிற இந்த மரமானது இந்த உலகத்திலே சிறிது கூட இல்லாமல் அழிந்து போனது. செருகலி இதெல்லாம் எதனால பண்றான்னு பார்த்தார் எம்பெருமானார். இப்படி துஷ்டர்களாக குதிர்ஷ்டிகள், அதை விட பரம துஷ்டர்களாக பாக்கியர்களுமாக எதற்கு இந்த உலகத்தை இவ்வளவு பேர் வேதத்தை ஒப்புக்கொள்ளாதுமாக வேதத்திலே தவறான பார்வையுடையவர்களுமாக இருந்தார்களே, இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தார். அது இந்த காலம் கலிகாலம், அதுதான் அதற்கு காரணம். அதையே நாம் அழித்தோமானில் இதற்கு மேலே இவர்கள் எழமாட்டார்கள்னு இந்த செருகலி எல்லாரையும் ஆட்டி படைக்கக்கூடிய அந்த கலியை சிறிது கூட இல்லாமல் எம்பெருமானார் தீர்த்து விட்டார். இதை கலிகாலத்தை கலியும் பெருந்த ஆழ்வார் மங்களாசாசனத்துக்கு சேர அழித்து வைத்தார். இப்படிப்பட்ட அவருடைய புகழ் என்றென்றும் வாழ வேண்டும். மறையதனில் ஒருங்கிணைக்கும் வாய்மொழியில் தான் வாழ்வியே. கடைபிடியாச்சு. அதற்கு மேல மரத்தை வளர்க்கணுமே, ஜலமுக்கு வளர்க்கவில்லையாவில் கடைபிடிக்கிறதுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆகையாலே வேதத்துக்கு அவர்கள் சொல்லும் அர்த்தம் பொய்னு ஸ்தாபித்தாயிற்று. இனி வேதத்துக்கு சரியான அர்த்தம் எதுங்கிறத உரைக்க வேண்டும். அந்த காரியத்தை அடுத்ததாக செய்த மறையதனில் பொருள் அனைத்தும் வாய்மொழிந்தான் வாழ்வியே. அந்த மறைன்னு சொல்லக்கூடிய வேதம் அது தன்னை மறைத்துக் கொள்ளும், தன் அர்த்தங்களை மறைத்துக் கொள்ளும், தீயவர்களுக்கு காட்டாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த மறையின் பொருள் எல்லாவற்றையும் ஸ்ரீபாஷ்யம், வேதாந்த சங்கிரகம் முதலான கிரந்தங்கள் மூலமாக இந்த உலகத்திலே அருளி செய்தார் எம்பெருமானார். அந்த புகழானது எம்பெருமானாருக்கு நிலைக்க வேண்டும். மாறனுரை செய்த தமிழ் மறைவளர்ப்போன் வாழ்வி. அதற்கு மேலே தமிழ் மறைகளாக இருக்கக்கூடிய சடகோபர் அருளி செய்த திருவாய்மொழி முதலாக 4000 திவ்ய பிரபந்தங்களை இந்த உலகத்திலே வளர்த்து வைத்தவர், வளர்த்த தாய். இந்த திருவாய்மொழிக்கு வளர்த்த தாயாக எம்பெருமானார் எழுந்தருளி இருக்கிறார். அந்த புகழானது எப்பொழுதும் இருக்க வேண்டும். அந்த தமிழ் மறையை வளர்த்தவர் எம்பெருமானார். அந்த தமிழ் மறை வளர்த்த புகழானது ஓங்க வேண்டும். அடுத்தது அரமிகனர் பெரும்பூதூர் அவதரித்தான் பாடி. இந்த இடத்துல 2 பாடங்கள் உண்டு. அறம் மிக நர் பெரும்பூதூர் அவதரித்தான் ஒரு பாடம். இதுதான் முக்கியமான பாடம். இல்லாமல் போனால் அறம் மிகுனர் பெரும்பூதூர்னு கூட அனுசந்திப்பதுண்டு. இதுல இந்த அறம் மிகாங்கிறதுல சுவாரஸ்யம் உண்டு. பிள்ளைரோகஞ்சியர் அழகாக வியாக்கியானம் செய்கிறார். இந்த உலகத்திலே அறம் எல்லாம் மிகும்படிக்கு, அறம் மிகான்னு என்ன அர்த்தம்? தர்மம் தழைத்தோங்க எம்பெருமானார் வந்து ஸ்ரீபெரும்புதூரிலே அவதரித்தார். இப்போ என்ன தர்மம் தழைத்தோங்க வேண்டும், என்ன தர்மம் தழைத்தோங்க வேண்டும்னு பார்த்தா, விராட்டிய ராமனிடம் உபதேசிக்கும் பொழுது விதித சனி தர்மஜா சரணாகத வத்சலகான்னு சொல்றோம். எம்பெருமான் பெருமாள் இருக்காரே ராமபிரான், அவர் தர்மம் அறிந்தவர் தான் அப்படின்னு உபதேசித்தார். என்ன தர்மம்னா சரணாகதி தான் பரம தர்மம்னு அறிந்தவர். இப்போ அந்த ராமனுக்கு தெரிந்த அந்த தர்மம் அது இந்த உலகத்திலே தழைத்தோங்க வேண்டும். ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னு ராமனாகிற சித்த தர்மம் இந்த உலகத்திலே தழைத்தோங்க வேண்டும்ங்கிறதுக்காக. அப்போ சரணாகதிங்கிற தர்மம் இந்த உலகத்திலே நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக ஸ்ரீபெரும்புதூரிலே அறம் மிகுவதற்காக நல் பெரும்பூதூரிலே வந்து அவதரித்த எம்பெருமானார் எப்பொழுதும் வாழ வேண்டும், அவருக்கு மங்களங்கள் உண்டாக வேண்டும்னு பிரார்த்தித்தார். இல்லையாவில் அறம் மிகு நல் பெரும்பூதூர், நல்ல அறம் மிகக்கூடிய பெரும்பூதூர்னு அது பெரும்பூதூருக்கு விசேஷம். இப்போ பெரும்பூதூரில் பெரிய தர்மங்கள்லாம் வரும். என்ன தர்மம்னா எம்பெருமானாரே அங்கே தானே அவதரித்தார். இப்போ எம்பெருமானார் அவதரித்ததினாலே உண்டான தர்மங்கள் எல்லாம் மிகக்கூடிய அந்த ஸ்ரீபெரும்புதூர் ஆகிற திவ்ய நகரத்திலே அவதரித்த எம்பெருமானார் எப்பொழுதும் வாழ வேண்டும். அழகாரும் எதிராசர் அடியினைகள் வாழ்வீர். இதெல்லாம் சொன்னாலும் அவருடைய வடிவழகு
அத்தை விட முடியாதல்லவா. ஆகையாலே எல்லா அழகுகளும் நிறைந்த அவருடைய திருவடிகள் இருக்கு, அது என்னென்னும் வாழ வேண்டும். ஆனால் இதெல்லாம் அவர் பண்ணாலும் நமக்கு நேர அன்மயங்கள். அவர் அது சமயத்தை அடித்தார், அதில் நமக்கு அன்மயம் இருக்கா? இந்த ஸ்ரீபாஷ்யத்தை எழுதினார், பெருசாக இருக்கு, அதில் பெரிதாக என்ன அன்மயம் இருக்கு? நமக்கு இருக்கக்கூடிய நேர அன்மயம் அவர் திருவடிகள் தான். அந்த திருவடிகளானது என்றும் நிலைக்க வேண்டும்னு இந்த கடைசி அடியினாலே அருளி செய்து இந்த வாழிதிரநாமத்தையும் அழகாக முடித்து வைத்தார் மணவாள மாமுனிகள். இந்த வாழிதிரநாமம் முடித்த உடனே என்ன ஆயிற்று? பெரும்பூதூர் அவதரித்தான்கிற அந்த கடைசியா அவர் சொன்னது ஞாபகத்தில் இருக்கு. இப்போ எம்பெருமான அவதாரம் இருக்கே, அது மனசுல அனுபவத்துக்கு விஷயமாக வந்தது. எம்பெருமானார் எப்போ அவதரித்தார்? புண்ணியாம்போச விகாசாய ஆபத்வாந்த க்ஷயாயச்ச ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமௌ ராமானுஜ திவாகரஹான்னு சொல்லும்படிக்கு எம்பெருமானார் புண்ணியம் என்கிற அந்த வெளிச்சம் மலரவும் பாபங்களை இருந்து அகரவும் எம்பெருமானார்கிற சூரியன் அவர் உதித்தார்னு சொல்லக்கூடிய இந்த பிரமாணம் முதல்லே பார்த்தோம். ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் வாழ்வான நாள் அப்படின்னு எல்லா ஆழ்வார்கள் அவதரித்த நாளை காட்டிலும் இந்த சித்திரையில் செல்ல திருவாதிரைங்கிறது ரொம்ப உயர்ந்த நாள்னு மணவாள மாமுனிகள் ரொம்ப ஆதரித்து கொண்டாடக்கூடிய நாளாக இருப்பதினாலே இந்த திருவாதிரை நன்னாள் அதை நாம் அனுசந்திக்க வேண்டும்னு பார்த்தோம். திருவாதிரை நன்னாளுக்கு என்ன சிறப்புன்னு பார்த்தா, இதிலே அவதரித்த எம்பெருமானார் அவர்களுடைய சிறப்பெல்லாம் இந்த திருவாதிரை நன்னாளுக்கு உண்டு என்பதாக எம்பெருமானார் செய்த ஒவ்வொரு சரித்திரத்துக்கும் பீஜம் அது இன்னைக்கு தானே விதைக்கப்பட்டது. இந்த சித்திரையில் செய்த திருவாதிரையிலே எம்பெருமானார் அவதரிக்கவில்லையாகி எந்த ஒரு நன்மையும் ஏற்பட நமக்கு கிடைத்திருக்காது. ஆகையாலே இந்த நாளை கொண்டாட வேண்டும். மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாள்னு ஆண்டாள் கொண்டாடினார் போல நாம் எல்லாம் எந்த நாளை கொண்டாட வேண்டும்னு திருவாதிரை நாள். இந்த திருவாதிரை நாளை கொண்டாட வேண்டும்ன்றதுக்காக அவர் நாட்பாட்டு என்று ஒன்று அருளி செய்தார். இதற்கு முன்பாக எவ்வளவு நாட்பாட்டு இருந்ததோ தெரியாது. இவர் தான் முதலிலே இந்த நாட்பாட்டை ஆரம்பித்து வைத்தது. அதற்கு மேலே மணவாள மாமுனிகளுக்கும் அழகான நாட்பாட்டெல்லாம் எழுந்தது. தமிழிலே ரொம்ப விரகராக இருப்பதினாலே ரொம்ப அழகான நடையிலே அருளி செய்தார். சங்கர பாஸ்கர யாதவ பாட்ட பிரபாகர தங்கள் மதம் சாய்வுல வாதியர் மாய்குவர் என்று சதுவரை வாழ்ந்திடு நாள் என்று தொடங்குகிறது. சங்கரர்கள் சங்கர மதத்தை சேர்ந்தவர்கள், சாங்கரர்கள், மாயாவாதிகள் சொல்லப்படக்கூடியவர்கள். அதற்கு மேலே சங்கர பாஸ்கரர்கள், யாதவர்கள், யாதவ பிரகாஷ மதம், பாஸ்கர மதம், இந்த 3 பேரும் சேர்ந்து அத்வைதிகளாக இருக்கக்கூடியவர்கள். அதிலே 3 பிரபேதங்கள். அதற்கு மேலே பாட்ட மதம் சொல்லக்கூடியவர்கள், மீமாம்சகர்கள், உலகத்திலே பிரசித்தர்களாக இருக்கக்கூடியவர்கள். ஈஸ்வரன் எம்பெருமானே ஒருத்தன் கிடையாது, ஆனால் வேதம் உண்டு மட்டும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள். அவர்களிலே ஒரு பிரபேதம், இன்னொரு வகை தான் பிரபாகரர்கள், பிராபாகரர்கள்னு சொல்லப்படுபவர்கள். ஆகையாலே இப்படி இருக்கக்கூடிய இவர்கள் எல்லாருடைய மதத்தை தாங்கள் மதம் சாய்வுற இதெல்லாம் சாய்ந்து போகும்படிக்கு எம்பெருமானார் வந்து அவதரித்தார். சாய்வுற வாதியர் மாய்குவர் என்று சதுர்மறை வாழ்ந்துடுனான். இந்த மதமெல்லாம் சாய்ந்து போயிக்காகில் இந்த வாதம் செய்ய வந்தவர்கள் எல்லாம் அழிந்து போவார்கள் என்பதற்காக எம்பெருமானார் என்ன பண்ணார்? திருவாதிரை வந்து அவதரித்தார். அப்படி எம்பெருமானார் இந்த பரசமய நிரசனத்துக்காக வந்து அவதரித்த நாள் எது தெரியும்? இந்த திருவாதிரை ஆகிற நன்னாள். அப்படிப்பட்ட நாள் இந்த நாள் பரசமய நிரசனத்துக்கு. இப்ப வேதம்ங்கிறது ஸ்ருதின்னு சொல்லப்படக்கூடியது அந்தர்ஜரம் அசீஷமத்தின்னு ஆச்சாரியர்கள் சொல்கிறார்கள். இப்போ இந்த ஸ்ருதிங்கிறது தவறான அர்த்தத்தை கேட்டு கேட்டு ஜுரம் வந்துருக்கு. இந்த ஸ்ருதிக்கு இருக்கக்கூடிய வேதத்துக்கு இருக்கக்கூடிய ஜுரத்தை போர்ப்பதற்காக யோகினாம் தலைவர்கள், யோகிகளுக்கு தலைவர்களான எம்பெருமானார் வந்து அவதரித்து ஜுரத்தை போக்கினார்னு அனுசந்திக்கும்படிக்கு இந்த பரசமய நிரசனம் செய்தால்தான் சரியான அர்த்தத்தை ஸ்தாபிக்க முடியும். எப்பொழுதுமே நிரசனம் முன்னாகத்தான் நாம் நல்ல அர்த்தத்தை ஸ்தாபிக்க முடியும். பெரிய வீடு கட்டணும்னா பழைய வீடை இடித்தாதான் முடியும். பழைய வீட்டுக்கு மேலேயே புதிய வீடு கட்டினா அந்த வீடு நிலைத்து நிற்காது. ஆகையாலே பரசமய நிரசனத்துக்காக எம்பெருமானார் தோன்றிய நாள் திருவாதிரை நாள் முதல்ல அனுபவித்தார். இரண்டாவதாக வெங்கலி இன்னினி வீறு நமக்கில என்று மிகத்தலர் நாள். இந்த எம்பெருமானார் பண்ண உடனே இந்த கலிபுருஷன் பார்த்தான். வெங்கலி இதுக்கு முன்னாடி ரொம்ப வெம்மையை உடைத்தாக இந்த உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தான். இந்த நாளிலே எம்பெருமானார் உதித்த
எப்படி பிசாசுக்கள் ராட்சசர்கள்லாம் இரவிலே ஆட்டம் போட்டு காலை இந்த சூரிய உதயம் ஆன பொழுது இனிமே நமக்கு இது செய்வதற்கு தகாதுன்னு எங்க இருக்கிறார்கள்னே தெரியாம ஓடி ஒளிவர்களோ, அந்த மாதிரி இந்த ராமானுஜ திவாகரான எம்பெருமானார் அவர் இந்த திருவாதிரை நன்னாளிலே அவதரித்த அந்த நொடி கலிபுருஷனானவன் இனி நமக்கு வீரியம் இங்கு இல்லை, இனி நமக்கு வீரியம் கிடையாது, நமக்கு இனிமே செய்வதற்கு எதுவும் கிடையாது இந்த உலகத்திலே, எம்பெருமானார் அவதரித்தார் என்று தான் தளர்ந்து போனான். சித்திரையில் செய்ய திருவாதிரையிலே கலிபுருஷன் தளர்ந்து போன நாள், வீடு நமக்கில என்ன மிக தளர் நாள், அவன் தளர்ந்து போன நன்னாளது. மேதினி நஞ்சுமை ஆகும் என துயர் விட்டு விளங்கிய நாள். கோதை தமிழ், இந்த கோதை தமிழ் கல்லாதவர்களை வையம் சுமப்பது வம்புன்னு எல்லாரும் பிரசித்தமாக சொல்வதும், அந்த மாதிரி இந்த உலகத்திலே அருள் செயல்கள் எல்லாம் கற்காதவர்களை இந்த உலகம் சுமந்து கொண்டிருந்தது. ஆழ்வார்கள்லாம் அவதரித்தார்கள், இருந்தாலும் அருள் செயல்கள் கற்பால் இல்லை, எம்பெருமானார் வளர்க்கும் வரை. இப்படி பாரம் ஏறிக்கொண்டே போக போக இந்த பூமி பிராட்டியார் நினைச்சாங்க, இவ்வளவு பாரமா நமக்கு இருக்கே, இதெல்லாம் எப்போ போக்குவரதோன்னு நினைத்தார். எப்படி வந்து கண்ணபிரான் அவதரித்த அந்த நன்னாள் ஆவணியில் ரோகிணி நாள் அந்த பூமி பிராட்டியாருக்கு பாரம் எல்லாம் குறைந்ததோ, அந்த மாதிரி கலியுகத்திலே எம்பெருமான அவதரித்த அந்த நன்னாள். அப்ப இந்த மேதினின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பூமி என்ன நினைச்சுன்னா, இனி நமக்கு இங்க சுமை கிடையாது, இனிமே யாருமே சுமை கிடையாது. எப்போதுமே பூமிக்கு சுமையாவது என்னன்னா தீய மனிதர்களை சுமத்தல். எல்லாருக்கும் திருப்பாவை தெரிந்து விட்டது, எம்பெருமானார் தரிசனத்திலே உள்ளவர்களுக்கு. எம்பெருமானார் வந்த பிறகு திருப்பாவை அறியாதார் உலகத்தில் கிடையாது. இனிமேல் திருப்பாவை அறிந்தவர்களை சுமப்பது நமக்கு பாக்கியமே தவிர வம்பு கிடையாது, அது நமக்கு சுமை கிடையாது என்பதாக இந்த மேதினியானவள் எம்பெருமானார் அவதரித்தார்னு அதை கொண்டாடி கொண்டு இனி நமக்கு சுமை இல்லை, இனி நமக்கு சுமை இல்லைன்னு மகிழ்ந்திருந்த நாள் எதுன்னா சித்திரையில் செய்ய திருவாதிரை நன்னாள். துயர் விட்டு விளங்கிய நாள். அவன் மனசுல இருந்த துயர் எல்லாம் தீர்ந்து போனது. இனி தீய மனிதர்களை சுமக்க வேண்டாம், எம்பெருமானார் அவதரித்த இனிமே பூமியே எவ்வளவு காலம் இருக்கும்னு தெரியாது, எல்லாரும் பரமத்துக்கு போகிறா, இந்த பூமியில யார் இருக்க போனாலும் எனக்கு யாருமே கிடையாது, பூமியில சுமையே கிடையாதுன்னு அவளுடைய துயரத்தை எல்லாம் போக்கினார். முதல்ல வராகாவதாரத்துக்கு துயரத்தை போக்கினது மேல கண்ணபிரான அவதரித்து துயரத்தை போக்கி இப்ப நிச்சேஷமாக இனிமே அரக்கர்கள்னு யாருமே இல்லாதபடிக்கு அழிக்க போகிறார் எம்பெருமானார் என்று சந்தோஷித்தாள். மங்கையராணி பராக்குச முன்னவர் வாழ்வு முளைத்திடு நாள். அருளி செயல்கள் அதை அனுசந்தித்தவர்களுக்குள்ளே பிரதானமானவர்கள் மங்கையர் ஆடி. ஆடினா ஆளக்கூடியவர், மங்கைங்கிற தேசத்தை ஆளக்கூடியதினாலே திருமங்கை ஆழ்வார்னு புகழ்பெற்ற பரகாலன். பராங்குச முன்னவர், பராங்குஷர் நம்மாழ்வார் முதலான ஆழ்வார்களினுடைய வாழ்வு, அவருடைய வாழ்வினை அருளிச்செயல் தான் அவர்களின் வாழ்வு. அந்த வாழ்வான அருளிச்செயலானது முளைத்து விதை விட்டு முளைத்த நாள் சித்திரையில் திருவாதிரை நாள், எம்பெருமானார் அவதரித்த நன்னாள். மன்னிய தென்னரங்காபுரி மாமலை மற்றும் உபத்திடு நாள். அதே சமயத்தில் இந்த திவதேசங்களுக்குள்ளே தலைமையான கோவில் திருவரங்கம் பெரிய கோவில் என்ன, திருமலை திருவேங்கடம் என்ன, இது எல்லாம் சந்தோஷப்பட்டு தான் இனிமேல் நமக்கு எல்லாம் சரியாக நடக்க போகுது, இங்கே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இங்கு இருக்க போகிறார்கள், தீமை செய்வார் இல்லைன்னு எல்லாம் உவந்திடு நாள். திவதேசங்களுக்கே சந்தோஷத்தை ஏற்படுத்திய நாள் சித்திரையில் செய்ய திருவாதிரை. இதெல்லாம் எப்ப நடந்தது அப்படின்னா, செந்தையல் வாவிகள் சூழ்வையல் நாடும் சிறந்த பெரும்பூதூர் சீமான் இளையாழ்வார் வந்தருடைய நாள் திருவாதிரை நாளில். சித்திரையில் செய்ய திருவாதிரையிலே ஸ்ரீபெரும்புதூர்கிற திவ்ய கஷேத்திரத்திலே செந்தையல் வாவிகள் சூழ்வையல் நாடும் சிறந்த பெரும்பூதூர் திருவரங்கத்தை வர்ணிக்கும் பொழுது அங்கையல் பாய்வையல் தென்னரங்கன்னு சொன்னார். இப்போ சுற்றி நல்ல ஜலங்கள், அந்த ஜலங்களில் இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் வயலிலே பாய்ந்து விளையாடக்கூடிய ஒரு அழகான தோற்றத்தை உடைய ஸ்ரீபெரும்புதூர். செங்கையல் வாவிகள் சூழ் நல்ல கயல்கள் எல்லாம் விளையாடக்கூடிய குளங்கள் கழனிகள்லாம் சூழ்ந்த அந்த ஸ்ரீபெரும்புதூரிலே எம்பெருமானார் அவதரிக்கப் போகிறார். எம்பெருமானார் எப்படி அவதரிக்கப் போகிறார்னா, ஸ்ரீமான் இளையாழ்வார்கிற திருப்பேரோடு அவதரிக்கப் போகிறார். அத்தை கருதி இளையாழ்வார்கிற அந்த வார்த்தையை இங்க உபயோகப்படுத்துகிறார். எப்படிப்பட்டவர்னா, ஸ்ரீமான் கைங்கரிய ஸ்ரீயை உடையவரான ஸ்ரீரங்க ஸ்ரீயையும்
அதற்கு மேலே ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீயும் திருத்துவதற்குண்டான செல்வத்தை கையிலே எடுத்துக்கொண்டு வந்து பிறக்கிறார். இப்போ கண்ணன் அவதரிக்கும் பொழுது இந்த பூபாரத்தை எல்லாம் போக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, 4 திருக்கைகளோட அந்த திருக்கைகளிலே சங்கு சக்கரங்களோடு அவதரித்தான். நான் பூபாரத்தை போக்குவதற்காக வந்தவன், இந்த ஆயுதங்களை வைத்து அழிக்கப் போகிறேன், பூமியிலே இருக்கக்கூடிய பகைவர்களைன்னு காட்ட. அந்த மாதிரி இவரும் அவதரிக்கும் பொழுது ஸ்ரீமான் இளையாழ்வாரா கைங்கரிய செல்வத்தோடு அவதரிக்கிறார். இவர் திருமுகத்தை பார்த்தாலே சொல்லிட்டார், முதல்வன் இவன் என்று ஆள வந்தார். இவர் திருமுகத்தை பார்த்தே சொல்லும்படிக்கு சர்வ லட்சணம் வேதனாக அவதரித்த நாள் ஸ்ரீமான் இளையாழ்வார் வந்து அருளிய நாள். அவர் தன்னுடைய கிருபையினாலே இங்கு எழுந்தருடைய நாள் அது இந்த திருவாதிரை நாள் என்று இந்த திருவாதிரை நாளின் வைபவத்தையும் இவ்விடத்திலே விளக்கி காண்பித்தார் மணவாள மாமிகள். இது எம்பெருமானாரின் திருநாள் பாட்டு. அதை இந்த திருவாதிரை தினத்தன்னும் நாம் அனுசந்திக்கக்கூடிய பாக்கியம் நம் எல்லாருக்கும் கிடைத்தது. இதிலே ஏதாவது பிழை இருக்கு க்ஷமிக்க பிரார்த்தித்து அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜிஎம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமாயணாய நமஹ. நாளைய தினம் உபன்யாசம் ஸ்ரீ பரஸ்து வரதராஜன் சுவாமி முதல்கவி நிலை என்கிற தலைப்பில் உபன்யாசிக்க உள்ளார். அனைவரும் எழுந்தறிந்து நாளைய உபன்யாசத்தும் அனுப்புமாறு பிரார்த்திக்கிறேன்.